உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜயை ஓராண்டுக்கு முன்பு தவேக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம். ஓராண்டு முதல் மாநாடு முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு இப்போ 2வது மாநாடு மதுரையில் நடக்கிறது. இப்போ இத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி திமுகவை கொள்கை எதிரி என்றும் பாஜகவை மனிதகுல எதிரி என்றும் எதிர்த்து வந்தது. திமுகவுக்குள்ள அதிமுக மற்ற அனைத்து திராவிட கட்சிகளும் அடங்கும். பாஜகவுக்குள்ள காங்கிரஸும் அடக்கும். ஆக எல்லாத்தையும் எதிர்த்து வருகின்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. ஆனால் கடைசியாக தற்போது முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு நடந்த கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள், இன்னி நடிகரைத்தான் நம்ம எதிர்க்க போகிறோம், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தவேக அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்னு பேசினார். அது பெரிய அளவில் எதிர்வலைகளையும் பேசுபொருளையும் உருவாக்குச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறத விட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கப்புறம் தான் சீமான் இப்படி பேசுகிறாரு, திமுகவும் நாத்தகவும் கூட்டணியில் இருக்குது, மறைமுகமாக திமுக சொல்கிறத கேட்டு தான் விஜய் எதிர்க்கிறார் சீமான் அப்படின்னு பலரும் பேசினாங்க. சரி, இப்போ விஜயை எதிர்க்கலாமா எதிர்க்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு என்ன கருத்து அப்படின்னா, விஜயை எதிர்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்க்கணும், அதில் ஒன்றும் மாற்று இல்லை. ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டும் எனது கண்கள் அப்படின்னு விஜய் வரார். ஒன்று கண்ணு, அதான் தமிழ் தேசியம். இன்னொன்று புண்ணு, அதான் திராவிடம். இது ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அதனால் அவர் தமிழ் தேசியம் அப்படின்னு மட்டும் வந்திருந்தா கூட நாம் தமிழரா தவேகவா அப்படின்னு நேரடியாக போட்டிக்கு போயிருக்கலாம். ரெண்டுமே தமிழ் தேசிய கட்சி தான். தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு கட்சி இல்லை, இன்னும் 1000 கட்சிகள் வரட்டும், இன்னும் 10 லட்சம் இயக்கங்கள் வரட்டும், எல்லாமே தமிழ் தேசிய கட்சிகளாகவும் தமிழ் தேசிய இயக்கங்களாகவும் இருக்கணும். தமிழர்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கணும். அது பொறாமையாக இருக்கக்கூடாது. யார் சிறப்பாக செய்கிறது, சிறப்பாக செயல்படுறது அப்படிங்கிறதுல இந்த போட்டிகள் இருந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் நலம் பயக்கும் வகையில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் இருக்கணும். அதுதான் உலக நாடுகளுக்கு முத்தாய்ப்பாக ஒரு முன் வடிவாக இருக்கணும். அதை பார்த்து உலக நாடுகள் பயன்படுத்தும் அளவில் இருக்கணும். அதனால் தமிழருக்குள் தான் தமிழர்கள் போட்டியாக இருக்கணும். அது எக்காரணத்தை கொண்டும் பொறாமையாகிவிடக்கூடாது. அந்த அளவில் நம்ம புரிதலோடு அதை அணுகணும். ஆனால் இங்கே தமிழ் தேசியமா திராவிடமா அப்படிங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று. திராவிடமும் ஆரியமும் ஒன்று. அந்த இரண்டையும் ஒரு நேர எதிர்த்து ரெண்டையும் தொடச்சி தூக்கி எறியணும். தமிழ் தேசியம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். இப்போ விஜயை அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்ப்பது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் திமுகவை தான் அவங்க முழுமையாக எதிர்க்கணும். அதே நேரம் விஜய் அவருடைய வருகையால் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு இருந்த இளைஞர்கள் பலர் அந்த ஊடக வெளிச்சத்தால் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்ததுனால அவர் நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையிலேயோ இல்லை ஆசையிலேயோ, அது ஒரு புரிதலற்ற தன்மையில் அரசியல் புரிதல் இல்லாமல் பலரும் சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சவங்க கூட, நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினச்சவங்க கூட தவேகவுக்கு போகிறாங்க. நம்மக்கிட்ட பேசக்கூடிய பல நண்பர்களும் கூட அப்படி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு அரசியல் அடிப்படையாக அது எப்படி இருக்குன்றது புரிய வச்சுருக்கோம். அதை பலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சிலருக்கு அந்த புரிதல் குறைவாக இருக்குது. நம்ம தொடர்ந்து அவங்ககிட்ட பேசுகிறோம், அவங்க கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் தமிழருக்கு விழுகக்கூடிய 10 வாக்குகள் கூட தவறுதலான புரிதலால், அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு திரை ஆசையில், ஈடுபாட்டில், திரை கவர்ச்சியில் போய் விஜய்க்கு செலுத்திடக்கூடாது அப்படிங்கிறது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஏன்னா அது எப்படி தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஒருவேளை நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு கருத்தாக தான் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அந்த பொய் பிம்பத்தை வச்சுக்கிட்டே ஒரு கருத்தாக சொல்கிறேன். அது என்னென்னா, இப்போ ஒருவேளை
நாம் தமிழர் வந்து ஒரு 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 10,000 வாக்கு வாங்குது அப்படின்னா தாவேகா வந்து ஒரு 12,000 வாக்கு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2,000 வாக்கோ ஒரு 4,000 வாக்கோ நாம் தமிழருக்கு விழுக வேண்டிய வாக்கு போய் தாவேகாவுக்கு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பின்னடைவாயிரும். எதுக்கு? தமிழ் தேசியத்துக்கு. ஏன்னா புரிதல் இல்லாமல் போய் வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நடிகர் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பில் போய் வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிடக்கூடாது. ஆகையினால் நேரடியாக திராவிடத்தையும் ஆரியத்தையும் 80 விழுக்காடு நாம் தமிழர் எதிர்க்கணும், தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எதிர்க்கணும். 20 விழுக்காடு இந்த திராவிடத்தையும் தமிழ் தேசியம் ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கு வரக்கூடிய தாவேகாவையும் விஜயையும் எதிர்த்து ஆகணும். அதில் ஒன்றும் மாற்றே இல்லை. அது முழுமையாக போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு தமிழ் தேசியராக என்னுடைய கருத்து. மற்றபடி விஜயை எதிர்ப்பது பிழை இல்லை, எதிர்க்கணும் தான். ஆனால் அதே முதன்மையாகிருச்சுன்னா அப்போது திமுகவுக்கு மேலே இருக்கிற அதிருப்தியை பொதுமக்கள், அரசியல் புரிதல் இருக்கிறவங்க புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்கன்னு இல்லாமல் அந்த வேறுபாடு இல்லாமல் பொதுவான வாக்காளர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க நாம் தமிழருக்கு வாக்கு போடலாம் அப்படின்னு நினச்சவங்க கூட வாக்கு போடாமல் திமுக பக்கம் போய் போட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு விஜய் மீதான எதிர்ப்பை நாம் தமிழர் காட்ட வேண்டியதில்லை. அந்த அளவில் இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வரவேற்கக்கூடியது கருத்தாக தான் என்னுடைய கருத்து இருக்குது.